ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் 30க்கு பிறகு பயங்கரமான ஒரு மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, தம்ப்நெயிலில் பார்த்தது போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி என்ன ஒரு நவம்பர் 30க்கு பிறகு மாற்றம் நடக்க போது, அதற்கு காரணம் என்னங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதை சொல்கிறேன். அதாவது நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகையுடைய 15ஆம் நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசையினால தான் மாற்றங்களானது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, 12 ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும். அதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே என்ன மாற்றங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மற்ற ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் வருங்கிறத தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். விருச்சிகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. ஸோ விருச்சிகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். அந்த ராசிக்காரங்கள்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற உங்களுக்கான தாள்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு தான் இந்த அமாவாசை எந்த அளவுக்கு தலையெழுத்தை மாற்றுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அமாவாசை, அதுவும் இந்த கார்த்திகை அமாவாசை சிறப்பு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல விருச்சிக ராசிக்காரங்க கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. கிருஷ்ணர் கொண்டாடக்கூடிய ஒரு அமாவாசைனா அது இந்த கார்த்திகை அமாவாசை சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் திதி செய்ய உகந்த நேரத்தை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கார்த்திகை அமாவாசை கொண்டாடணும் என்று மங்களகரமான நாள் என்று அவரே கூறியிருக்கிறாரு. இந்த நாளில் அவரை வழிபாடு செய்தால் நான் நல்லது செய்வேன் என்று அவரே அறிவுறுத்திருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு சிறந்த அமாவாசைங்கிறத இந்த ஒரு விஷயத்திலே தெரிஞ்சுக்குங்க. அவர் சொன்னது மூலியமாகவே அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு உரிய பூஜை முறைகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கிறது, பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் நாளை நாள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் ரொம்ப நல்லது. இப்படியான விசேஷமான இந்த காரியங்களை அமாவாசை கார்த்திகையில் செய்யும்போது இன்னும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் கார்த்திகை அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது என்பதை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். மகாபாரதத்தில் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த நாளில் அவரை வழிபாடு செய்தால் 9 கிரகங்களிலிருந்து வரக்கூடிய எதிர்மறையான தாக்கங்களை அகற்றுவேன் என அவரே உறுதியளித்திருக்கிறாரு. கார்த்திகை அமாவாசைக்கு இவ்வளோ சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கார்த்திகை அமாவாசையை அனுசரிக்கிறதன் மூலிமா நமக்கு பாதகமான விளைவுகளை சமாளிக்க முடியும். தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு பிறகு வரக்கூடிய கார்த்திகை அமாவாசையுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இதனுடைய முக்கியத்துவத்தை முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார்த்திகை அமாவாசை இந்த ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுது. இது ரொம்ப விசேஷமான ஒரு சனிக்கிழமை வருது. இந்த அமாவாசை திதியில் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது. தீராத பிணிகள்லாம் இருந்ததுன்னா அது தீரும். அது தீர கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன என்பதை இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல விருச்சிக ராசிக்காரங்க அதை தெரிஞ்சு அதை செய்திடுங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து சுத்தமாக இருக்க வேண்டும். சைவ உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் முன்னோர்கள் உங்களோடு வசிக்கிறதுனால நீங்கள் இந்த நாளில் கேளிக்கை நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் முன்னோர்களை வழிபட்ட பின்னர் தான் மற்ற பூஜைகளையே இந்த நாளில் செய்ய வேண்டும். இல்லைனா எந்த பூஜையும் செய்யக்கூடாது. கார்த்திகை அமாவாசையில் நீங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ அன்னதானம் செய்யணும். அதுவும் குறிப்பாக பசு அல்லது மாடுகளுக்கு பழம் அல்லது உணவுகளை அளிக்கணும். அத்தோடு முன்னோர்களுக்கு அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணமும் உங்கள் கையால் ஆண்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக செய்யணும்.
இவ்வாறு செய்வதனால் முன்னோர்கள் உங்களுக்கு நன்கு ஆசீர்வாதம் செய்வாங்க. அதன் மூலம் பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம் ஆகியவெல்லாம் விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். மேலும் புத்திர பாக்கியம், ஞானம், கல்வி, சுகசம்பத்துக்கள் ஆகியவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. நம்பிக்கையோட அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரங்களும் நீங்களும் நாளைய நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை நாள்னு சொல்கிறேன் பாருங்கள், வரக்கூடிய இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நேரம் கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ இந்த கார்த்திகை அமாவாசையிலேருந்து விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி விஷாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன்கள் என்ன என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி அவ்வளோ சுற்றி முடிவு எடுக்கணும். அப்படியெல்லாம் இந்த அமாவாசையில் செயல்படணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா நிறைய நஷ்டம் ஏற்படும். முடிஞ்ச அளவு எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் இருங்க. அவசரம் காட்டிட்டிங்கன்னா அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி அவ்வளோ சுற்றி முடிவெடுத்து செயல்படுங்க. இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும். இந்த அமாவாசைக்கு பிறகு வீடு, மன, வாகன சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடலாம். இதில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் இதன் மூலிமா கிடைக்கும். அதாவது வீடு, மனை, வாகனம் மூலிமா கிடைக்கும். அதுக்கப்புறம் காரிய தடை தாமதம்லாம் உங்களுக்கு ஏற்படும். அந்த காரிய தடை தாமதம் ஏற்படுங்கிறதுனால எதிலும் அவசரப்பட வேண்டாம். எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுபறியாக இருக்கும். ஆனாலும் கிரகங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால மனம் மகிழும்படியாக எண்ட் ஆஃப் த டே எல்லாம் நடந்து முடியும். அதனால் பொறுமையாக இருங்க, ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணுக்க நிலை கூட மாறும். அது மட்டும் இல்லாமல் பணவரவு தாராளமாக இருக்கும். பணவரவு தாராளமாக இருக்குன்னா தொழிலை விரிவுபடுத்துறதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அலுவலக தொடர்பாக பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். அப்படி பயணம் செல்ல வேண்டியது இருந்ததுன்னா கண்டிப்பாக பயணம் செல்லுங்க. அது உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நற்பெயர் வேணும் அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ளுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த மன நோகும்படியான சூழ்நிலை உங்களுக்கு மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்களும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு மன ரீதியாக எந்த பாதிப்பும் வராது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்படும். அப்புறம் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும். அதனால் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தருங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுங்க. குடும்ப ரீதியாக பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். கொடுக்கல் வாங்கலில் கூட கவனம் தேவை. இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். தொகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது நல்லது. கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்கிறத கரெக்டாக இந்த அமாவாசையில் பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்க முடியும். படைப்புகளெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வெளியிட சில போராட்டங்கள் ஆரம்பத்தில் சந்திக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் துணிஞ்சு செயல்படும் போது வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள்லாம் குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அவசரப்படக்கூடாது. எல்லாத்தையுமே நிதானமாக தான் செய்யணும். உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருமூற்றுப்படைய இந்த நாளில் பாராயணம் செய்திங்கன்னா கந்தன் அருளால் கண்ட பிணி நீங்கும், குடும்ப கஷ்டம் தீரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு இதே போல் அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிற தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.